ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க, ஒரு எல்பிஜி சிலிண்டர் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2 அதிரடியான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. மொதல் அறிவிப்பு என்ன அப்படின்னா, கேஸ் சிலிண்டருக்கான விலையை ரூபாய் 18 உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக எரிபொருள் விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ந்து இந்தியாவின் எரிபொருள் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு புதிய திட்டத்தை வகுத்திருக்காங்க. இதற்காக ரூபாய் 4 லட்சம் கோடியில் எரிபொருள் இருப்பு மையங்களை உருவாக்க அரசு திட்டமிட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கு தேவையான நிதியை திரட்டுவதற்காக சமையல் கிளாஸ் மற்றும் இயற்கை எரிவாயு நுகர்வோர் மீது புதிய வரி விதிக்க மத்திய அரசு ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. அதன்படி கச்சா எண்ணெய் மட்டுமின்றி திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மற்றும் சமையல் கேஸ் இருக்க பாருங்க ஆகியவற்றையும் இருப்பு வைக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக அடுத்த 10 ஆண்டுகளில் 90 லட்சம் டன் எல்என்ஜி மற்றும் 40 லட்சம் டன் எல்பிஜியை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க போகிறாங்க. அதுக்காக தான் இந்த ஒரு நிதியை கொண்டு வராங்க. ஸோ இதன் காரணமாக நம்ம கேஸ் சிலிண்டரில் பார்த்தா கொஞ்சம் அமௌண்ட்டை உயர்த்த போகிறாங்க. அதாவது கேஸ் சிலிண்டர் விலை 18 உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்காங்க. இந்த ரீசனுக்காக ஸோ உங்களுடைய கேஸ் கனெக்ஷனுக்கான ப்ரைஸ் உயர போகுதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த 4 லட்சம் கோடியில் எரிபொருள் இருப்பு மையம் உருவாக்க போகிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே சேஃப்டிக்காக வைப்பதற்காக அதுக்காக இந்த ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க. எப்போனா உங்களுக்கான சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் இருக்கும். ரெண்டாவது முக்கிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கேஸ் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி கேஒய்சியை பண்ணியே ஆகணுங்க. ஆதார் மெட்ரிக், ஆதார் பயோமெட்ரிக், இகேஒய்சியை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னமும் நிறைய பேர் பண்ணாமல் இருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு கேஸ் கனெக்ஷன் வச்சுருந்தாலும் சரி, ஐஓசிஎல் எதுவாக இருந்தாலும் சரி, ஹெச்பியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, கம்பல்சரி உங்கள் கேஸ் கனெக்ஷன் கூட ஆதார் கார்டை லிங்க் பண்ணியே ஆகணுங்க. அப்படி லிங்க் பண்ணுறாமல் விடுறீங்க அப்படின்னா உங்களுக்கான மானியம் கிடைக்காது, அரசு வழங்கக்கூடிய மானியம் கிடைக்காது. அதேமாரியே போக போக உங்களுக்கு கேஸே பார்த்தா கொடுக்க மாட்டாங்க. அதனால் ரெடியாக இகேஒய்சி பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணவங்க பிரச்சனை இல்லை, பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எல்லா கேஸ் கனெக்ஷனுமே ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் லாகின் பண்ணி உங்கள் நுகர்வோர் எண்ணை போட்டு ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிக்கலாங்க. இல்லை எனக்கு பண்ண தெரியல அப்படின்றவங்க உங்களுடைய நேரஸ்ட்டாக எங்கே கேஸ் ஆஃபீஸ் இருக்கோ அங்கே போயிட்டு ஆதார் கார்டாக இருக்கட்டும், கேஸ் பில்லை கொண்டு போயிட்டு எந்த ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் இருக்கோ அந்த மொபைல் நம்பரை கொண்டு போயிட்டு நீங்கள் தாராளமாக லிங்க் பண்ணிக்கலாங்க. இதுதான் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக பண்ணுங்கள். கடைசி தேதி ஆகஸ்ட் 16 அப்படின்ற மாரி நிறைய இடங்களில் சர்க்குலர் ஆகிட்டு வருது. அதனால் சீக்கிரமாக பண்ண பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கான கேஸ் கனெக்ஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க, கேஸ் ரீஃபில் பண்ண முடியாதுங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. இதுதான் உங்களுக்கான 2 அப்டேட். ஸோ மறக்காம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.